ஹாப்பி மார்னிங் ஆல். இது சண்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். பேபிகார்ன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரெசிபிஸ்லாம் பார்க்குறப்போ நிறைய மஞ்சூரியன், கிரேவி அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ 65 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கிரேவி மஞ்சூரியன்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதனால சரி 65 ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம சில்லி போடுறதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி தான் போட்டிருந்தேன். நிறைய மைதா மாவு அது இது அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்தாமல் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக அரிசி மாவு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் இது மட்டும் தான் சேர்த்துருந்தேன். இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். நல்லா இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். ஆனால் ஜாஸ்தி மசாலா வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக மட்டும் பெரட்டி போட்டு எடுத்தாச்சு. பாப்பா தம்பி மட்டும் தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால ஓவராக மசாலா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா லைட்டாக பெரட்டி நான் போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அவங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாக காலியானங்காட்டி எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேறு ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.